வாழ்க்கையில எனக்கு சோறு போட்ட ஒரே கடவுள் ராஜ்கிரண் மட்டும்தான். கேப்டன்லாம் எனக்கு சோறு போட கிடையாது. ராஜ்கிரண் வடிவேலு என்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. வடிவேலு எனக்கு என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ராஜ்கிரண் மட்டும்தான். ஒரு நாள் ராஜ்கிரண் சாரு மதுரையில தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வடிவேலு என்ன கூப்பிட்டாரு. வடிவேலு நானும் போனேன். ராஜ்கிரண் என்ன சொன்னாருன்னா, வடிவேலு ஒரு ஆக்டிங் பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னாரு. காமெடி பண்ணி காட்டுனாரு. நானும் காமெடி பண்ணி காமிச்சேன். ராஜ்கிரண் நான் என் காமெடியை பார்த்துட்டு வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சாரு. உடனே ராஜ்கிரண் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, வடிவேலு நீ சென்னைக்கு கிளம்பு, நாம போய் உனக்கு சான்ஸ் கேட்போம் அப்படின்னு என்னை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எனக்கு சின்ன கவுண்டர் படத்துல நடிக்க வச்சதே ராஜ்கிரண் சார் தான். சின்ன கவுண்டர் படத்துலையும் நடித்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலு நான் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகும் பொழுது கவுண்டமணி, செந்தில் இவங்கெல்லாம் பயங்கரமான காமெடி ஆக்டர்ஸ். வடிவேல் நான் இப்போ வந்தவன் இந்த கவுண்டமணி செந்திலெல்லாம் பீட் பண்ணி அவங்களெல்லாம் முந்தி மக்கள் மனசில் இடம் பிடிப்பனா அப்படிங்கிற ஒரு சந்தேகக்குறியாக தான் இருந்துச்சு அப்போ. ஆனால் இப்போ வைகை புயல் அப்படிங்கிற பேர் வாங்குறதுக்கு காரணமே ராஜ்கிரண் மட்டும்தான். சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்த் சார் கூட நடித்தேன். அதுக்கப்புறம் சிங்காரவேலன் அப்படிங்கிற ஒரு படத்தில் கமலஹாசனுக்கு காமெடி பண்ணி கொடுத்தேன். அந்த சிங்காரவேலனில் நடித்தேன் பார்த்தீங்களா, என் நடிப்பை கமலஹாசன் சார் பார்த்துட்டு நீ எந்த ஊருடா தம்பி அப்படின்னு வடிவேலு என்ன கேட்டார். நானும் சொன்னேன், சரி தம்பி நீ அடுத்து தேவர் மகன் படத்தில் நடி அப்படின்னு எனக்கு கமலஹாசன் சார் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு வடிவேலு எனக்கு. அந்த வாய்ப்பையும் பிடிச்சிக்கிட்டு விரலுக்கு ஏற்ற வீக்கம் இந்த மாதிரி ஒரு 10 படங்கள்ல பக்காவா நடித்தேன். இப்பவும் எனக்கு ஒரு வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கமல் சார். எனக்கு வாழ்க்கையில சோறு போட்ட ஒரே கடவுள் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் மட்டும்தான். விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.